ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை அளிப்பார் என்றும், கன்னியிடமிருந்து பிறக்கும் குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்றும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. கடவுள் எப்போதும் தம் மக்களுடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் இவ்வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனம் 10 முதல் 14. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனம் 10 முதல் 14. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு. இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 24 வசனங்கள் 1 முதல் 2, 3 முதல் 4, 5 முதல் 6. திருப்பாடல் 24. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்க கூடியவர் யார்? மறைபடாத கைகளும் மாசற்ற மனம் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார்,
இயேசு கிறிஸ்து தாவீதின் மரபில் பிறந்தவர் என்றும் அவர் இறந்து உயிர்த்ததன் வழியாக கடவுளின் மகன் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் புனித பவுலடியார் விளக்குகிறார். நாம் அனைவரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளரும் திருத்தூதராக அழைப்பு பெற்றவனுமான கடவுளின் நற்செய்தியை பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமான பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தி தருவதாக கடவுள் நம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர். இவர் இறந்து உயிர்த்தெழுந்து இந்த உண்மையை நிலைநாட்டப்பட்டது. இவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தவர் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாக நாங்கள் திருத்தூத பணி செய்வதற்குரிய அருள் பெற்று கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 தொடக்கம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த சமயம்
தீவிரமானது. அந்த நேரத்திலே அந்த நாட்டுக்கு அதிபராக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். அவருக்கு இது ரொம்ப மனவேதனையாக இருந்தது. சே, என்னடா இது, நம்ம ஒரு நாட்டுக்குள்ளே 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, நாடே 2ஆக பிரிஞ்சு போச்சுதே, எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மனவேதனை. எனவே கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறார். கடவுள்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு வாரமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இதுக்கிடையில் இந்த 2 தரப்பினரும் இவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பக்கம் வாரும், எங்களுக்கு வெற்றியை தாரும். அதுபோல் இந்த பக்கம் உள்ளவங்களும், ஆண்டவரே நீங்கள் எங்கள் பக்கம் எங்களோடு இரும், எங்களுக்கு வெற்றியை தாரும் அப்படின்னு 2 பேரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் ஒரு வாரம் கழித்து ஜெபத்திலிருந்து வெளியே வந்தார். அப்போ அமைச்சரவையில் உள்ளவர் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து கேட்டார், நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்களா? கடவுள் நம்ம பக்கம் தானே, நாம் வெற்றி பெற்றுவோம்ல? உடனே ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், கடவுள் எப்பொழுதும் நம் பக்கம்தான், கடவுள் எப்பொழுதும் நம்மோடு தான் இருப்பார். நாம் அவரோடு இருக்கிறோமா, நான் அவரோடு இருக்கிறோமா? அதுதான் சிந்திக்க வேண்டிய கேள்வி. நாம் கடவுளோடு இருந்தால் இந்த போர் இருக்குமா? இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்று முதல் வாசகத்திலும் இந்த நற்செய்தியில் நாம் இதைத்தான் பார்க்கிறோம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23 பார்த்தோம். அதே போல எசாயா 7ஆம் அதிகாரம் 14 நாம் பார்த்தோம். சரி, இந்த முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எசாயா 7ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன? கிமு 733ஆம் ஆண்டிலே சிரியா அரசன், அண்டை நாடான எப்ராயிம், தமஸ்கு தான் தலைநகர், அதோடு சேர்ந்து கொண்டு யூதா நாட்டு அரசன் ஆகாஸ் மன்னன் இருந்தான். எனவே யூதா நாட்டின் மீது படையெடுத்து சென்றான். இப்பொழுது ஒரே நாடு தான், பாலஸ்தீனா நாடு தான். ஆனால் வடநாடு தென்னாடு, இதே போல் உள்நாட்டு போர் 2ஆக பிரிஞ்சிடுச்சு. எதனால் பிரிஞ்சுது? வழிபாடு, ஆன்மீகம். ஆன்மீகத்தினால தான் பிரிவுகளே வருது. நாடே 2ஆக போகுது. சில ஊரில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஊரில் 2 கோயில் வச்சுருப்பாங்க, சண்டை வந்துடும் என்ன, வழிபாட்டில், ஆன்மீகத்தில். அப்போது இதுவும் அதே பிரச்சனை தான். யாவே இறைவன் தான் உண்மையான இறைவன். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து எல்லாம் விடுதலை அளித்து கொண்டு வந்து கானான் நாட்டை கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து கடைசியில் அந்த கடவுளை மறந்துட்டு பாகால் தெய்வத்துக்கு பின்னால் போயிட்டாங்க. வடநாட்டில் தென்பகுதியில், அந்த வடப்பகுதியில் பெத்தேல், அங்கே ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கி போலி தெய்வம், பாகால் வழிபாடு. இங்கு யூதயா நாட்டில் தென்பகுதி எருசலேம் மையம். இப்படி 2ஆக பிரிஞ்சு போச்சு. அப்போ அந்த போட்டியில் தான் இன்னும் அந்த போட்டி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே நாடாக இருந்தது தானே பாலஸ்தீனா, இன்னும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போது இந்த சிரியா நாட்டார், யூதய நாட்டு அரசன் ஆகாஸுக்கு கலக்கம், பயந்துட்டான். 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 7ஆம் அதிகாரம். அது மட்டும் இல்லாமல் நாடே கலங்கியது. சிரியா நாட்டு அரசன் எப்ராயிமோட சேர்ந்து கொண்டு நம்மளை படையெடுக்க வரானோன்னா எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் உடனே ஆகாஸ் என்ன பண்ணுறான், பயந்து போய் நமக்கு யாராவது உதவிக்கு அழைக்கணும்ல கூட்டணிக்கு அப்படின்ட்டு பக்கத்து நாட்டு அரசன் அசிரிய மன்னனை கூட்டணிக்கு அழைக்கிறான், உதவியை நாடுகிறான். இப்போ இந்த ஆகாஸ் அரசன் யூதய நாட்டில் தென்பகுதியில் மிக மோசமான அரசன். மோசமான அவன் யாவை இறைவனை ஏற்றுக்கொள்ளலை. வடபகுதியிலே உள்ள பாகால் தெய்வம், அந்நிய தெய்வ வழிபாடுகளை கொண்டு வந்தான். எருசலேம் ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை கிடையாது யாவை இறைவன் மேலே. எந்த அளவுக்குன்னா தன்னுடைய ஒரே மகன், அந்த மகனை கூட அந்த தெய்வ சிலைக்கு பலி கொடுக்குற அளவுக்கு முன் வந்துட்டான் ஆகாஸ். ஆக இவனுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, யாவை இறைவனை நம்புறதில்லை. அடுத்து அவர் கூட்டாளி யாரு? அசிரியா. அதோட மேலே அந்நிய சிலை தெய்வத்துக்கு பெயர் போன ஒரு நாடு. அப்போது இங்கே தான் கடவுளுடைய திருவிழா வருது. அப்போது அழிந்து போக விடக்கூடாது, இஸ்ரேல் நாடு அழிந்து போக விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவனுடைய தலையீடு. இறைவாக்கின எஸ்ஐயாவை அனுப்புகிறார், நீ போய் இறைவார்த்தையை அறிவி. அப்போ ஆகாசு சொல்லிட்ட இறைவாக்கின எஸ்ஐயா சொல்கிறார், நீ அசிரியாவோட கூட்டு சேரக்கூடாது. என்னையா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சாதாரண மனுஷன் தானே, அவரால் வெற்றி பெற முடியுமா? அப்போ நான் என்ன செய்ய? நீ கடவுளை நம்பு, நீ கடவுளை நம்பு, அந்த யாவை இறைவன் மேல் நம்பு.
அவர் உனக்கு வெற்றியை தருவார். அதைத்தான் நாம பார்க்கிறோம். திருப்பாடல் 118:8. திருப்பாடல் 118:8. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். அப்போ நம்ம நிறைய நேரங்களில் மனுஷர்களை நம்புறோம், மனுஷர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நம்மளும் அப்படிதான். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, கலக்கம் வருது, இக்கட்டான ஒரு ஆபத்து நேரத்தில் எப்பா வா அப்படின்னு சொல்லி கத்துறோம் உதவிக்கு. அது இயல்பு தான். குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க சைடு ஒரு சார், பெண் வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் கூட்டி சேர்ந்துக்கிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? மனுஷர்கள் மீது நம்ம நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வை. ஏன்னா ஆண்டவர் உன்னோட தான் இருக்கிறார், நாம தான் அவரோட இல்லை. பாருங்க, திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 29. திருத்தூதர் பணிகள் 5:29. பேதுருவும் யோவானும் இயேசு உயிர்த்த பிறகு நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அப்ப யூத சங்கத்தார் நீங்க நற்செய்தி அறிவிக்க கூடாது, தடை போடுறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க, ரொம்ப சித்திரவதை செய்யறாங்க. ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க மனிதர்கள், மனிதர்களுக்கு கீழ்ப்படியதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். அவர் எங்களை நற்செய்தி அறிவிக்கிறாரு, அதனால நாங்க அறிவிப்போம். பாருங்க, கடவுள் மீது நம்பிக்கை, கடவுளுக்கு கீழ்ப்படிதல். இந்த ஆகாசு என்ன பண்ணிட்டான்? கடவுளை பத்தி தெரியாது, ஆனா அவனுடைய எண்ணங்கள் வேற, அவனுடைய வழிமுறைகள் எல்லாமே வேற. இப்ப இதுல திருத்தூதர் பணிகள் 5:32 வாசிங்க. அப்படி நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சா என்ன நடக்கும்னு பாருங்க. 32வது வசனம். அருளையும் தூய ஆவியையும் வழங்குகிறார். அதான் ரொம்ப முக்கியம். மனுஷர்கிட்ட நம்ம நம்பிக்கை வச்சு மனுஷரோட உதவியை நாடனம்னா நமக்கு அருள் கிடைக்காது, பரிசுத்தாவி கிடைக்காது. ஆனா ஆண்டவருடைய உதவியை நாடனம்னா இக்கட்டான நேரத்தில் அருளும் கிடைக்கும், பரிசுத்தாவியும் கிடைக்கும். அப்ப இது ஆகாச புரிய வைக்கணும். இதுதான் இந்த சம்பவம். அப்ப ஆகாசனுடைய எண்ணம் அவரை நம்பி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இல்லை அப்படிங்கிறது. திருப்பாடல் 37:4. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைச்சிரு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் போராடுவார். அப்ப நீ அசிரிய நாட்டு மன்னன் அழைக்காத, நீ ஆண்டவர்கிட்ட நம்பு, அவர் உன் சார்பாக போராடுவார், நீ வெற்றி பெறுவாய். எசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல. நிறைய நேரத்தில் நாம் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம், கடவுள் அதை மாற்றிடுவார். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், அப்படிலாம் இருக்குது. அப்போது நாம் என்ன செய்யணுமா? அந்த இக்கட்டான ஒரு சூழலில் ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சிருவோம், அவரை மேலே வழிமுறையில் அவர் நம்ம சார்பாக போராடுவார். அப்போ இந்த 2 பேருக்குமே இது பாடம் தான். 2 பேருக்குமே, சிரியா நாட்டு அரசனும் இது ஒரு பாடம், அவனும் கடவுளை நம்பலை. அதே நேரத்தில் ஆகாசு, தென்னாட்டில் யூதய நாட்டில் இருக்கக்கூடிய ஆகாசு அரசனுக்கும், ஏன்னா அவனுடைய வழிமுறை வேற, கடவுள் மாற்றுகிறார். அப்போ அதன்படியே என்ன நடக்கிறது? கடவுளை நம்பினான், கடவுளை ஏற்றுக்கொண்டான், கடைசியில வெற்றியை அடைகிறான். சிரியா நாடு கடவுளை ஏற்றுக்கொள்ளலை, அதனால அது வீழ்ச்சியை சந்திக்கிறது. அது நம்ம 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். நல்ல அருமையான பகுதி 7ஆம் அதிகாரம், எசையா 7. அப்போ இந்த அடுத்து நம்ம அடையாளம் கேட்கிறாங்க. 14வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். அதாவது ஆகாசரசன், சரி இந்த தெய்வம் நான் நம்புறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இவர் வெற்றியை தருவார் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதுதான் 14வது வசனம். வாசிங்க. கருவுற்றிருக்கும் அந்த இளம்பன் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். மத்தேயு 1:22 பார்க்குறோம், இம்மானுவேல்னா கடவுள் நம்மோடு. இப்போ எபிரேய மொழியில் ஹால்மா அப்படின்னா இளம்பெண். ஏன்னா பழைய ஏற்பாட்டு எல்லாமே எபிரேய மொழியில், உருது மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில்.
அதுக்கு சொல்லாடல் பெத்லூவா. பெத்லூவா அதுக்கு கன்னிப்பெண் அர்த்தம். அதுதான் மத்தேயு புதிய ஏற்பாட்டில் 22 கன்னிப்பெண் கருத்தாங்கிமானு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சரி, அப்போது கடவுள் எப்பொழுதும் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் நாம் கடவுளோட இருக்கிறோமா? அதுதான் இந்த கேள்வி. திருப்பாடல் 91:4 கேடயமுக்கு அவசரம். நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு பார்த்தீங்களா? ஒரு பறவைகள் சிறகுகள் நிழலில் கேடயமாக வைத்து நம்மளை பாதுகாக்கிறார். 11:12 செல்லும் இடமெல்லாம் நம்ம எங்கே போனாலும் அவர் தூதருக்கு கட்டளை இடுகிறார். தாங்கிக் கொள்வார். ஆபத்துகள் நமக்கு, நீ எங்கே வெளியே போனாலும் ஆபத்து உனக்கு நேரம் ஆண்டவர் இருக்கிறார், உன் கூடவே தான் இருக்கிறார். திருப்பாடல் 121:3-5, அதே போல் 7-8 வரை அருமையான பகுதி. நீங்கள் பிறகு வாசித்து பார்த்துக்கலாம். ஆண்டவருடைய ஒரு உடனிருப்பு. அவர் உறங்கவே மாட்டார், உன் கூட தான் இருக்கிறார், வலப்பக்கத்தில் இருக்கிறார், நிழல் போல இருக்கிறார். அவர் ஆபத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறார். எத்தீங்கு உனக்கு நேராது. நீ உள்ளே வரும்போதும் வெளியே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். அப்படி ஒரு இது. அப்போ ஆண்டவர் நம்மோட தான் இருக்கிறார். நான் அவரோட இருக்கிறானா? மத்தேயு 28:20 நாம் வாசிக்கிறோம், இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன். சரி, இப்போ நச்சிது வாசத்து வாங்க. யோசேப்பு, மரியாள், இவங்க 2 பேர்ல எப்படி? யோசேப்பை பாருங்க. அவர் முதல்ல அவருடைய திட்டத்தை தான் பின்பற்றினார் யோசேப்பு. ஏன்னா நம்ம நச்சிதில் வாஸ்தவம் மறைவாக விலக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சார். ஏன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் கருவுற்றிருப்பது பெரிய இது, யார் ஏற்றுக்கொள்வா? அப்போ யூத மரபின்படி, மோசே சட்டத்தின்படி 2 பிரச்சனை இருக்குது. திருமணத்துக்கு முன்னால் கருவுற்றிருந்தால் கல்லால் எறிந்து தந்தையினுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று தந்தை வீட்டு வாசல் முன்னால மகளை கொலை பண்ணணும், கல்லால் எறிந்து கொலை பண்ணணும். இணைச்சட்டம் 22ஆம் அதிகாரம் 20-21 வரை உள்ள பகுதிகளில் நாம் இதை பார்க்கலாம். 2வது, முறிவுச்சீட்டு கொடுத்து விலைக்கிடலாம். இணைச்சட்டம் 24:1. அப்போ யோசேப்பு எதை செஞ்சிருப்பாரு? இந்த 2 தான் செஞ்சிருப்பார். அதான் அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம். பேசாம மறைவாக விலைக்கல நினைச்சது நம்ம வாசித்தோம். ஆனா கடவுள் அப்புறம் கனவில் தோன்றி என்ன சொல்றாரு? உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம். அவர் கருவுற்றிருப்பது பரிசுத்தாவினுடைய வல்லமையினால, மனுஷனுடைய அல்ல. உடனே யோசேப்பு என்ன பண்றாரு? கடவுளுடைய திருவுளத்திற்கு தலை வணங்குகிறார், ஏற்றுக்கொள்கிறார். பார்த்தீங்களா? அப்போ யோசேப்பு கூட அவருக்குன்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அவர் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார், கடவுளுடைய எண்ணத்திற்கு விட்டு விட்டார், கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். அதனால ஆசீர்வாதம், அருள், பரிசுத்தாவி. அடுத்து மாதாவை பாருங்க. மரியாளுக்கு தெரியும் அது எப்படி திருமணமாக முன்னாடி ஒரு கண்ணி கருவுற்றா என்ன கல்லால் எறிஞ்சு கொன்றுவாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனாலும் கூட பரிசுத்தாவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மையை நிழலிடும். உடனே இதோ ஆண்டருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ அண்ணன் மாதாவுமே அவங்க எண்ணத்தை அப்படி மாற்றி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க, அவங்க மேலே போட்டுருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்க, சில குழப்பமான ஒரு சூழல், குடும்ப சூழல் இருக்கலாம், முடிவெடுக்க தயக்கம், பிரச்சனைகள், ஆபத்துகள். இந்த நேரத்தில் நம்ம சில நேரம் நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்களை வச்சு நடக்கிறோம், இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட உதவி பேசுகிறோம். அதை விட மேலானது பெஸ்ட் என்னது? கடவுள்கிட்ட ஒப்படைச்சு, உன்னை வழிமுறைகளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிரு, அவர் பார்த்துக்கிடுவார், அவர் உன் சார்பாக செயலாற்றுவார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும் அன்புக்குரியவர்களே. இந்த திருவருகை காலத்து 4ஆம் ஞாயிறு நமக்கு அதான். ஆண்டவருடைய பிறப்பு அண்மையில் இருக்கிறது, அவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் நான் அவரோடு இருக்கிறேனா? என்னுடைய திட்டங்கள், என்னுடைய வழிமுறைகள், இந்த மனிதர்கள், இந்த சமூகம், இதுதான் நாம அது மேலதான் நம்பிக்கை வைக்கிறோம். அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன். எனவே இம்மானுவேல், கடவுள் நம்மோடு தான் எப்பொழுதும் இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.